ஆமாங்க. எங்கள் வீட்டோட நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு பார்த்துருவோமா? கடைக்கு போய் நல்லா சிக்கன்லாம் எடுத்துக்கிட்டோம் பாபிக்யூ போடுறதுக்கு. அப்படியே அம்மா இருந்துட்டு கார்ன் வேணும்னு கேட்டாங்க. சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னாடி இருக்க கார்ன்லாம் வாங்கிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் போய் பாபிக்யூக்கு தேவையான எல்லா திங்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வந்து வீட்டுக்கு முன்னாடி பார்த்தா என் ஒய்ஃபு தம்பி ஒய்ஃபு சூப்பராக கோலம் போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது எங்கள் வீட்டு முன்னாடி. ஏன்னா நாங்கள் பசங்க இருக்கனாங்க இதெல்லாம் பண்ணவே மாட்டோம். ஸோ இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்படியே வீட்டுக்குள்ளே போய் டைம் ஆனதுனால டக்குன்னு சிக்கன்லாம் கழுவி அதை மேரினேட் பண்ணி ஒரு இடத்துல வச்சுட்டோம். ஏன்னா மேரினேட் பண்ணால் தான் அந்த பாபிக்யூவே நல்லா வரும். நான் உள்ள பாபிக்யூ இருந்துட்டு மேரினேட் பண்ணிட்டு இருக்கப்போ தம்பி வெளியில் லைட்லாம் அழகாக செட் பண்ணிட்டாரு. நாங்கள் வரையில் வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. ப்ளஸ் அதோட அந்த வீடும் பார்க்குறக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அதை நாங்கள் முடிச்சுட்டு அப்படியே இருந்துட்டு செலிப்ரேஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணுறப்பே இருந்துட்டு பார்த்திங்கன்னா பாபிக்யூ இருந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். பாபிக்யூக்கு அந்த செட்டு சார்கோல்லாம் போட்டு தீப்பற்ற வச்சிட்டோம். ஏன்னா இப்போ ஃபயர் ஆனதுக்கப்புறம் தான் வைக்க முடியும். சிக்கன்லாம் எடுத்து வச்சு செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி பின்னாடி ஸ்பீக்கர்லாம் நாங்கள் போட்டு, அதனால் நீங்கள் இருந்துட்டு இப்போ என்ன பண்ணலான்னா அந்த ஸ்பீக்கர் அந்த இதெல்லாம் ஒரிஜினல் ஆடியோ நியூ இயர் உங்களுக்கும் நியூ இயராக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா செலிப்ரேட் பண்ணிவிட்டு தம்பி கூட பேசிவிட்டு என் ஒய்ஃப் எனக்கு ஷர்ட் எடுத்து கொடுத்தா அதுவும் போட்டுட்டு இந்த நியூ இயர் ரொம்ப சிறப்பாக ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கும் இருக்கும். தேங்க்யூ.